மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் விஜய் வந்து அவங்க ஆஃபீஸில் உட்காந்து ரொம்ப டல்லாகவே யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி என்னை விட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ நர்மதா தான் கையில் ஃபோன் வச்சுருக்காங்க. யாருன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கும்போது மாமா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அட்டன் பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு காவேரி வராங்க. யார் கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே விஜய் தான் சொன்ன உடனே ஃபோனை வாங்கிட்டு போன உடனே நீ அவருக்கு கால் பண்ண புரியா, உன்னை பற்றி எனக்கு தெரியும்டி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்க வந்து நர்மதா கிட்டே ஃபோனை கொடுத்துட்டு போயிடுறாங்க. கங்காவும் யமுனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் இப்படி பண்ணுவாருன்னு நினைக்கவே இல்லை. கங்கா யமுனா கிட்ட சொல்றாங்க, அவங்க 2 பேர் விஷயத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சது தப்புன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி. அவர் எப்படி நம்ம அக்காவை அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யமுனா வந்து விஜயை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. காவேரி வந்து அவரை பற்றி தப்பாக பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, உனக்கும் நிவினுக்கும் அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார், அவரை பற்றி நீ பேசாதடி அப்படிங்கிற மாதிரி யமுனாவை வந்து கத்துறாங்க காவேரி. சரி, அவர் எப்படி அக்ரிமெண்ட் போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணலாம், தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி யமுனா கேட்ட உடனே அவர் ஒன்றும் என்ன கம்பல் பண்ணலை, அவர் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு, நான் தான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன், என் மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் குமரனும் நிவினும் வாடகைக்கு வீடு தேடுறாங்க. வீடும் கிடச்சிருது. அட்வான்ஸ் கொடுத்துட்டு வராங்க. வர வழியில் வந்து குமரன் வந்து நேராக ஒரு கார் மேலே முட்டிடுறாரு. பார்த்தா விஜய் வராரு. அவரை பார்த்த உடனே குமரன் வந்து திட்டுறாரு, தயவுசெய்து நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க, எனக்கு காவேரியை பார்க்கணும், நான் அவளை அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் கல்யாணம் பண்ண கொஞ்சம் நாளே நான் அவளை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.